ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு உண்டாக்கினவர். 121 சங்கீதம் 2 வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நம்முடைய ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? அது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. அவரே அன்றி நமக்கு ஒத்தாசை செய்பவர் வேறு ஒருவரும் இல்லை. அவரே சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரணர். அவரே நம்மை தாழ்விலே நினைத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர். அவரை நோக்கித்தான் நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. 123 சங்கீதம் 2 வசனம். கர்த்தர் ஒருவரே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவரே நம்மை தாயின் வயிற்றிலே உருவாக்கினவர். அவரே நமக்கு ஒத்தாசை செய்கிறவர். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அனாதி தேவன் என்று ஏசாயா அவரை குறித்து குறிப்பிட்டார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தவர் அவரே. 104 சங்கீதம் 5 வசனம். கர்த்தர் சொல்கிறார் ஏசாயா 48:13, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். வேதம் சொல்கிறது, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். உபாகமம் 33 அதிகாரம் 27 29 வசனம் முடிய. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 115 சங்கீதம் 15 வசனம். மனதுருக்கமுள்ள ஆண்டவர் உங்களுக்கு சகல விதங்களிலும் ஒத்தாசை செய்வார். உங்களுக்கு உதவியாயிருக்கிற அநேக கரங்களை எழுப்பி தருவார். புதிய பலத்தினாலும் புதிய வல்லமையினாலும் புதிய கிருபையினாலும் புதிய ஜெப ஆவியினாலும் உங்களை நிரப்பி அருள்வார். உங்களுடைய நம்பிக்கையை நாசியிலே சுவாசமுள்ள மனுஷர் மேல் வைக்காதிருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே மெய்யே. எரேமியா 3:23. தேவப்பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் நம்பியிருக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு ரட்சிப்பு வரும், ஆசீர்வாதங்கள் வரும். மட்டுமல்ல, அவரையே நம்பி அவரையே நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவர்கள் வெட்கப்பட்டு போவதும் இல்லை. இன்றைய நினைவிற்கு 34 சங்கீதம் 5 வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 123, 124 மற்றும் 125 சங்கீதங்கள்.
மாலை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 18 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சிருஷ்டி கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.